இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது டேஸ்டியான சிக்கன் கதாய். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு மசாலா தயார் பண்ணிக்கிறோம். என்னென்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா காயணும். அந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? மிளகு, சீரகம், காய்ந்த மிளகாய், சோம்பு, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் அந்த காய்ஞ்ச எண்ணெயில் சேர்த்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிறோம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். கொத்தமல்லி, புதினா அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் பூ ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். சேர்த்து இந்த கலவையை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூட மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி சிக்கனை நல்லா வேக வச்சுக்கிறோம். வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலாவை இந்த இதில் கலந்துக்கிறோம். சிக்கன் கிரேவியில் சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. தாளிப்புக்கு ஒரு வானலில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, கருவேப்பிலை சேர்த்து சிக்கன் கிரேவியில் சேர்த்துக்கிறோம். கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறோம். சுவையான சிக்கன் கதாய் தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.